ஆக்டன் அகாடமி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாணவர்களே வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹிந்தியில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோன்னு இல்லை, நான் போடக்கூடிய எந்த வீடியோலையுமே நடுவில் சின்ன சின்ன இடங்களில் முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இடங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுசாக புரியாமல் போயிடும். அதனால் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்த பிறகு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாக்க நீங்கள் என்னுடைய கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் வரவங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ இல்லாதவங்களுக்கு வேணால் நான் அந்த எந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் வரும் அப்படிங்கிறத நான் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ண அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து பாருங்கள். அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா இப்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழில் நான் வரேன் அப்படின்னு சொன்னாலும் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ், வரேன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ரெண்டுமே இப்போ நம்ம செய்கிற விஷயங்களை சொல்கிறதுக்கு சொல்லுவோம். என்ன பண்ணுறேன், சாப்பிட்றேன் அப்படின்வோம், இல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ யாராவது கூப்பிட்றாங்க, தமிழில் தோ வரேன் அப்படிங்கிறோம். ஆனால் இங்கிலீஷில் ஐ கம்முன்னு சொல்கிறதில்ல, ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்றத நான் ஆல்ரெடி வந்து இங்கிலீஷில் உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் எடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது வழக்கமாக நடக்கக்கூடிய ஹேபிச்சுவல், அதாவது வழக்கமான பழக்க வழக்கங்களையும் தினமும் நடக்கக்கூடிய செயல்களையும் சொல்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹிந்தியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போது நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தான் நான் வரேன்ற மாதிரி பொருள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நான் வழக்கமாகவே இதை செய்வேன் அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிடும். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது உங்களுக்கு ஹேபிச்சுவலாக வழக்கமாகவே நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஒரு சில இடங்களில் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னாலும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. அது ஒரு சில இடங்களில் எக்ஸப்ஷனலாக யூஸ் ஆகும். அதையும் நான் தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு பாருங்கள், இந்த ஸ்டில் பாருங்கள். நான் அப்படின்றதுக்கான மேல் ஃபீமேல்னு ரெண்டாக பிரிச்சிருக்கேன். பி வெர்பை பொறுத்த வரைக்கும் இந்த வித்தியாசம் உங்களுக்கு கிடையாது. மே ஹூ அப்படின்னு ரெண்டு தான் பார்த்தோம். மே ஹூனா நான் இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸில் மே தா மே தி அப்படின்னு ரெண்டு பார்த்தோம். அதாவது நான் இருந்தேன் அப்படின்றத மேல் சொன்னால் வேறு மாதிரியும் ஃபீமேல் சொன்னால் வேறு மாதிரியும் பார்த்தோம். அப்போ மே கர்மே தா அப்படின்னா நான் வீட்டில் இருந்தேன், மே கர்மே தி அப்படின்னா நான் வீட்டில் இருந்தேன் தான், ஆனால் அது பெண் சொல்கிறதுன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், தாவும் வந்திருக்கு, ஹூவும் வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே வந்தால் என்ன அர்த்தம், அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல நான் ரூட் வேர்ப் ஆர்வின்னு போட்டிருக்கேன். இப்போ மே ரூட் வேர்ப், அதுக்கப்புறம் தாகும் போடணும். ரூட் வேர்ப்ன்றது என்ன எடுத்துக்கலாம், அப்போ வான்றதுக்கு ரூட் வேர்ப் ஆ, போன்றதுக்கு ஜா, சாப்பிடுன்றதுக்கு கா, என்ன வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் வர்றேன்னு சொல்லணும்னா அந்த வான்றதுக்கு ஒரு ரூட் வேர்ப் அந்த ஆர்வின்ற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கூட தாகும் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரேன்னு சொல்கிறதுக்கு மே ஆத்தாகும் அப்படின்னு சொல்லணும். அதே ஒரு பெண் சொன்னால் எப்படி சொல்லுவாங்க, மே ஆத்திஹும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெண் சொல்லும்போது ஆத்தாகும்னு சொல்லக்கூடாதா? ஓகே, அது அப்படி தான் ப்ரொசீஜர் இருக்குது. ஆத்தாகும் ஆத்திகும்னு சொல்லணும் தான் இருக்குது. சப்போஸ் ஒரு சிலப்போ மாற்றின்னு சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் கரெக்டாக சொல்லி பழகுனா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ மே ஆத்தாகும் அப்படின்னா நான் வரேன். மே ஆத்திகுன்றது ஒரு பெண் சொல்ல வேண்டியது. ஸோ இப்போ மே ஆத்திகுன்னு கரெக்டாக எழுதியிருந்தாலும் அது யார் எழுதுனதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு பெண் எழுதுன்னு சொல்லிடலாம். ஆனால் தமிழில் அப்படி முடியாது. நான் வரேன் அப்படின்னு சொன்னால் அது ஆண் எழுதுனதா பெண் எழுதுனதான்னு தெரியாது. அடுத்து பாருங்கள், அவன். அவன் ஓ, அதோட எழுதுகிறப்பா வஹ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பேசும்போது என்ன ஆகிடும், ஓ ஆத்தா ஹே அப்படின்னா அவன் வரான். ஓ ஆத்தி ஹே அப்படின்னா அவள் வருகிறாள். ஓ ஆத்தி ஹே அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெண்ணை குறிக்குது. நீன்னும் போது பாருங்கள், தும் ஆத்தே ஹோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹீ இஸ் ஷீ இஸ்ன்னு சொல்கிறோம், ஆனால் யூ ஆர் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தும் ஆத்தே ஹோ. அப்போ ஆத்திஹோன்னு பெண்ணுக்கு கிடையாதா, சொல்லலாம், ஆனால் தேவையில்லை. தும் ஆத்தேஹோ தும் ஆத்திஹோன்னு ரெண்டு வார்த்தை இருக்குது. ஆனால் பொதுவாக தும் ஆத்தேஹோ அப்படின்னு காமனாக சொன்னாலே போதும். அடுத்தது பாருங்கள், ஹம் ஆப் வேணும் 3 கொடுத்துருக்கேன்.
ஹம் அப்படின்னா நாங்கள், ஆப் அப்படின்னா நீங்கள், வே அப்படின்னா அவர்கள். அப்போ பின்னாடி பாருங்கள் ரூட் வேர்ப் பக்கத்தில் தேஹை அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஆத்தேஹை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3 அர்த்தம் இருக்குது. ஹம் ஆத்தேஹை அப்படின்னா நாங்கள் வரோம், ஆப் ஆத்தேஹை அப்படின்னா நீங்கள் வரீங்க, வே ஆத்தேஹை அந்த வேன்றதை ஓன் கூட சொல்லுவாங்க, தப்பு கிடையாது. ஓ ஆத்தேஹை அப்படின்னா அவங்க வராங்க. அப்போ ஆத்தேஹைன்றதுக்கு 3 அர்த்தம். அது முன்னாடி ஹம் வருதா, ஆப் வருதா, வே வருதான்றதை பொறுத்து மாறும். ஹம்னு சொல்லிட்டா அது வருகிறோம்னு பொருளாகும், ஆப்புன்னு சொல்லிட்டா வருகிறீங்கன்னு பொருளாயிடும், வேன்னு சொல்லிட்டா வர்றாங்க அப்படின்னு பொருளாயிடும். ஸோ அப்போ சொல்லி பாருங்கள், ஜா வச்சு சொல்லி பாருங்கள். மே ஜாத்தாகும், மே ஜாத்திகும். இதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் ஆனந்தா மே ஆத்தாகும் சொல்ல போகிறீங்க, பெண்ணாக இருந்தால் ஆத்திகும் சொல்ல போகிறீங்க. அதே அவன் வருகிறான்னு பாருங்கள், ஓ ஆத்தாகை, அவள் வருகிறாள், ஓ ஆத்திகை. இப்போ ஜா சொல்லணும்னா ஜாத்தாகை ஜாத்திகை. தும் ஜாத்தே ஹோ, ஹம் ஜாத்தே ஹே, ஆப் ஜாத்தே ஹே, வே ஜாத்தே ஹே. இப்போ ஏதாவது ஒரு நேம் வச்சு சொல்லுங்களேன். மே சென்னை ஆத்தாகும் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் சென்னை வரேன். மே மும்பை ஜாத்தாகும், நான் மும்பை போகிறேன். மே காத்தாகும் அப்படின்னா நான் சாப்பிட்றேன். மே இட்லி காத்தாகும் என்ன அர்த்தம், நான் இட்லி சாப்பிட்றேன். இது என்னது, எல்லாம் வழக்கமாக நடக்கக்கூடியது. மே இட்லி காத்தாகும்னா ஐ ஈட் இட்லி, அதாவது எனக்கு இட்லி சாப்பிட பிடிக்கும். ஓகே. மே கார் சலாத்தாகும், சலானா ஓட்டுன்னு அர்த்தம், வண்டி ஓட்டுறது, சரிங்களா. மே கார் சலாத்தோன்னா ஐ டிரைவ் கார், எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு அர்த்தம் அந்த இடத்துல, சரிங்களா. மே ஐஸ்கிரீம் காத்தாகும் அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், வழக்கமாகவே சாப்பிடுவேன், ஐ ஈட் ஐஸ்கிரீம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ தும் ஜாத்தே ஹோ நீ போகிற, ஹம் ஜாத்தே ஹே நாங்கள் போகிறோம், ஆப் ஜாத்தே ஹே நீங்கள் போகிறீங்க, வே ஜாத்தே ஹே அவங்க போகிறாங்க, சரிங்களா. அந்த ரூட் வேர்பை மட்டும் போட்டு பிஓவில் அந்த பாஸ்ட் ஃபார்மையும் ப்ரெசன்ட் ஃபார்மையும் சேர்த்து போட்டால் அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது வழக்கமாக நடக்கக்கூடியது சொல்கிற ஹேபிச்சுவலுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா. ஸோ இதுலேருந்து நான் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். நான் சென்னை வருகிறேன், ஐ கம் டு சென்னை. மே சென்னை ஆத்தாகும். ஸோ இப்போ இந்த ஆத்தா அப்படின்றது வந்துட்டு அந்த ரூட் வேர்ப் கூட தா போட்டதுனால வந்தது, சரிங்களா. ஆத்தாகும் அப்படின்னா நான் வருகிறேன், சென்னை வருகிறேன். அவன் மாம்பழம் சாப்பிடுகிறான், அவன்றதுக்கு ஓ, ஆம் அப்படின்னா மாம்பழம், கா அப்படின்றது ரூட் வேர்ப், தாஹை போடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஓ ஆம் காத்தாஹை அப்படின்னு வரும். இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பாருங்கள், நான் சென்னை வருகிறேன்றதை நீங்கள் எல்லாருமே மே சென்னை ஆத்தாகும்னு சொல்ல மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் பெண்ணாக இருந்தால் எப்படி சொல்வீங்க, மே சென்னை ஆத்திகும் அப்படின்னு மாற்றி படிச்சுக்கணும், சரிங்களா. நான் மேலுக்கு மட்டும் தான் எழுதியிருக்கேன், ஃபீமேலுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க ஆத்திகும் அப்படின்னு. மூணாவது பாருங்கள், அவள் பாட்டு பாடுகிறாள். இந்த இடத்துல பாருங்கள், ஓ கானா காத்தி ஹேன்னு படிச்சிடக்கூடாது, ஓ கானா காத்தி ஹே. கானா அப்படின்னா பாட்டு. இந்த இடத்துல ஜி சவுண்டு போட்டிருக்கேன் பாருங்கள், கீழே ஜி போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த கானான்னு படிக்கக்கூடாது, கானானா சாப்பாடுன்னு ஆயிரும். கானா காத்தி ஹே, அவள் பாட்டு பாடுகிறாள். நீ எங்கே போகிறாய், இது வந்து ஒரு கொஸ்டின், அது போகிறாயின்னு முடிகிறதுனால அந்த எங்கேன்றது நடுவில் வந்துடும். தும் கிதர் ஜாத்தே ஹோ, தும்னும் போது தேஹோ வரும்னு சொல்லியிருக்கேன். அதே வந்து ஒரு வேளை பெண்ணாக இருந்தால் ஜாத்தி ஹோ அப்படின்னு வரும், பட் இருந்தாலும் தேவையில்லை, ஜாத்தேஹோன்னு சொன்னாலே போதும். நீ எங்கே போகிறாய், தும் கிதர் ஜாத்தே ஹோ, இல்லை கஹான் ஜாத்தே ஹோன்னு கூட சொல்லலாம். அதுமாதிரி பாருங்க, நாங்கள் சினிமா பார்க்கிறோம், ஹம் சினிமா தேக்தே ஹே. சினிமான்றதுக்கு இந்தியில் வந்து சினேமா அப்படின்னு சொல்லுவாங்க, சினிமான்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஹம் சினிமா தேக்தே ஹே. தேக் அப்படின்னா பாரு அப்படின்றதுக்கான ரூட் வேர்ப், டிஹெச்இகே, தேக், ஹம் தேக்தே ஹே. நீங்கள் வீட்டில் தூங்குகிறீர்கள், நீங்கள் வீட்டில் தூங்குறீங்க. வீட்டில்ன்றதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், என்ன பார்த்தோம், கர்மே அப்படின்னு பார்த்துருக்கோம். கர்னா வீடு, கர்மேனா வீட்டில், சோ அப்படின்னா தூங்குறது. அப்போ தேஹை போடணும் இல்லையா, சோ தேஹை. அப்போ வெறும் சோ தேஹைன்னா 3 அர்த்தம் இருக்குது, தூங்குகிறோம், தூங்குகிறீர்கள், தூங்குகிறார்கள். இது எதை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஹம் வந்தால் அது நாங்கள் தூங்குகிறோம், ஆப் வந்தால் தூங்குகிறீர்கள், வே வந்தால் தூங்குகிறார்கள். கடைசி சென்டென்ஸ் பாருங்கள், அவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். அவர்கள்ன்றதுக்கு வே, பரீட்சா லிக் தேஹை, பரீட்சானா தேர்வு, லிக்னா எழுதுறதுக்கான ரூட் வேர்ப், கூட தேஹை போடணும்னு பார்த்துருக்கோம், சரிங்களா. ஸோ அப்போ பாருங்கள், நான் சென்னை வருகிறேன்றதுக்கு மே சென்னை ஆத்தாகும், ஓ ஆம் காத்தா ஹே, वो गाना गाती है, तुम किधर जाते हो, हम सिनेमा देखते हैं, आप घर में सोते हैं, वे परीक्षा लिखते हैं. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நிறைய ரூட் வேர்ப் எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான்றதுக்கு தாகும் இல்லை தீஹூவில் முடியும்னு சொன்னேன், அவன்றது அவளுக்கு தாகை இல்லை தீகையில் முடியும், தும்முனா தேஹோவில் முடியும், அந்த மாதிரி நாங்கள் நீங்கள் அவர்களுக்கு தேஹையில் முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன விஷயம் அதையும் நான் சொல்லிடுறேன். நாங்கள் நீங்கள் அவர்கள் இது 3க்கும் ஆண்பால் பன்மையாக வந்தால் தான் தேஹை.
அதே பெண்பாலை வந்தால் தீஹைன்னு சொல்லணும். அதாவது ஹம் ஆத்திஹை அப்படின்னு சொன்னால் பெண்கள் எல்லாம் கூட்டமாக நாங்கள் வருகிறோம்னு சொல்லணும்னா ஹம் ஆத்திஹைன்னு சொல்லணும். ஆனால் நான் அதை இங்கே கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா, இப்போ பாருங்கள், வே ஆத்திஹைன்னு சொல்கிறோம், அவர்கள் வருகிறார்கள், யார்? ஆண்கள். வே ஆத்திகைன்னு சொன்னால் அவங்க பெண்கள் கூட்டம் வராங்க. ரெண்டு பேரும் கலந்து வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆத்திகைன்னு தான் சொல்லி ஆகணும். அப்போ அங்கே ஆத்திகைன்றது தேவையில்லாமல் போயிருது. அதே மாதிரி ஆத்திகைக்கும் ஆத்திகைக்கும் சொல்லும்போது பெருசாக வந்து உங்களுக்கு வித்தியாசம் காதில் கேட்காது. அதனால் ஆத்திகை அப்படின்றது ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஆத்திகைன்னு சொல்லலைன்றது ஒரு பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ தமிழ்லேயே நம்ம ரொம்ப இலக்கணப்படியாக பேசுகிறோன்னு சொல்ல முடியாது. உங்ககிட்ட எத்தனை பேனா இருக்குதுன்னு கேட்குறேன், தப்பு கிடையாது. ஆனால் கரெக்டாக பார்த்தா உங்களிடம் எத்தனை பேனாக்கள் இருக்கின்றனன்னு கேட்கணும். இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? இல்லை. அதனால் இந்த ரெண்டு விஷயத்தை நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஹிந்தியில் ஏக்வச்சன் பகுவச்சன் ஸ்திரீலிங் ஃபுல்லிங்னு சொல்லுவோம். அதாவது ஏக்வச்சன்னா ஒருமை, பகுவச்சன்னா பன்மை. அதேமாரி ஸ்திரீலிங் ஃபுல்லிங்னா பெண்பால் ஆண்பால், அதாவது மஸ்குலைன் ஜெண்டர் ஃபெமினைன் ஜெண்டர். இந்த ரெண்டு விஷயமும் நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா பேசும்போது அது அவ்வளோவா தேவைப்படாது. சரிங்களா? ஸோ அது தேவை அப்படின்றவங்க நம்ம அட்வான்ஸ் லெவலில் வந்து படிக்கலாம். இப்போதைக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்ஸை எப்படி சொல்லணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நெகட்டிவ் எப்படி வரும் அப்படின்றதையும் கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேர்புக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? நகி போடுவீங்க. ஆத்தாகும்னா நகி ஆத்தாகும், आते हो नहीं आते हो, सोते हैं नहीं सोते हैं, लिखते हैं नहीं लिखते हैं. இந்த மாதிரி நகி போட்டால் அது நெகட்டிவ் ஆகிடும். அதே கடைசியில் கியா போட்டால் அது கொஸ்டின் ஆகிடும். आप आते हैं क्या, तुम खाते हो क्या. இந்த மாதிரி கியா போட்டால் அது எஸ்ஆர்ன கொஸ்டினாக மாறிடும். சரிங்களா? இதையும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நெகட்டிவ் ப்ளஸ் கொஸ்டின் ரெண்டுமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.